பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் மகாஸ் ராஜா. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நிறைய நமக்கு ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. லைஃப்பில் இப்படிலாம் நடக்குமா சார், எனக்கு இப்படி தான் போய்கிட்டு இருக்குது, இல்லை அடுத்த லைஃப் மாறுமா, நான் என்ன ஒரு கேரக்டரோட இல்லை என்ன குணாதிசயத்தோடு நான் பிறந்திருக்கேன், என்னோடய கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும், அன்றாடம் நம்ம எந்திரிச்சோடனே நம்ம முதல்ல பார்க்குற விஷயங்கள் என்ன அப்படின்னா, என் ராசிக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இல்லை இந்த வாரம் என்ன நடக்க போகுது, இந்த மாதம் எனக்கு என்ன நடக்க போகுது, இந்த வருஷம் அட்லீஸ்ட் எனக்கு என்ன நடக்க போகுது, வீடு கட்டுவேனா, திருமணம் நடக்குமா, இல்லை எனக்கு நான் கார் வாங்குவேனா, ஃபாரின் போவேனா, அது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். அப்போது நமக்கு கையில் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளே செல்ஃபாக நம்ம எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் தரலான் இருக்கேன். அதில் இன்றைக்கி யாரை பார்க்கலாம் அப்படின்னா, ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க என்ன மாதிரி ஒரு குணாதிசயத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு லைஃப் எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரியெல்லாம் அவங்களோட கேரக்டர்ஸ், அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்படின்ட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த பொதுவாக இந்த ராசியில் பிறக்கிறவங்கள நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட ஆரம்ப நிலை கட்டம் ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. லைஃப்பில் இவங்களோட ஃபேமிலி ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அப்படியே சாதாரண ஒரு கிளாஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க பிறக்கும் போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட வளர்ச்சி இருக்க அந்த குடும்பமும் கூடவே சேர்ந்தே வளருங்க. நிறைய இந்த ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவங்களை பாருங்கள், இவங்க வளர பார்த்திங்கன்னா அந்த குடும்பமும் கூடவே இவங்களோட சேர்ந்தே வளரும். ஒரு பிறப்பு ஒரு வீட்டில் ஒரு ரிஷப லக்னமோ ராசி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வளர்ச்சி இருக்க போது. இப்போ குடும்ப சூழ்நிலை என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, பிற்காலத்தில் ஒரு வளர்ச்சி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அங்கேயே புரிஞ்சுக்கலாம். ஒரு பிறப்பு நடக்கும்போதே நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படியாவது முட்டி மோதியாவது இந்த லக்னத்துக்காரங்க இல்லை இந்த ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு பிற்காலத்தில் வந்துடுவாங்க. அதாவது முதல் பாதி கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதாவது பிற்பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைச்சி மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட். இந்த ராசிக்காரங்க இல்லை இந்த ரிஷப லக்னத்துக்காரங்க அவங்களுக்கு லக்னாதிபதியே 6ஆம் அதிபதியாக வருவார். இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கடன், நோய், வழக்கு, இது இல்லாத ரிஷப லக்னமோ இல்லை ரிஷப ராசிக்காரங்களோ இருக்கவே மாட்டாங்க. இதில் குறைஞ்சது நான் சொன்ன இப்போ இந்த 4 விஷயத்தில் 2 விஷயம் இவங்க லைஃபோட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இவங்க கூடவே அது பயணிக்கும். அது இவங்களோடையே இருக்கும். ஒன்று கடன் இருந்தால் ஒரு நோய் இருக்கும், இல்லை கடன் இல்லை சார் அப்படின்னா வழக்கு, ஒரு எதிரி இருப்பார். இந்த மாதிரி இது இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பழகி போயிடும். இது இல்லைன்னா தான் இவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருந்தால் இவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. லைஃப்பில் இவங்களுக்கு கூடவே ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு லக்னமோ இல்லை ராசிக்காரங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க. முடிஞ்ச கூடுமான வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயத்துக்குள்ளே இவங்களுக்கு 2 விஷயம் நிச்சயமாக இருந்தே ஆகுங்க. அதே போல் இவங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த லக்னத்துக்காரங்களுக்கு. என்ன அப்படின்னா, இந்த ரிஷப ராசிலையோ லக்னத்திலையோ பிறந்தவங்க நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்காங்க, சின்ன குழந்தையாக கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்க யாரையா பார்த்து நல்லா இருக்கீங்களா, இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு சுபமான வார்த்தைகள் பேசுனாங்க அப்படின்னா யாரை பார்த்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி நல்ல ஒரு பணம் வருங்க, காசு பணம் அவங்களுக்கு எதிரால் பார்த்து பேசுகிறாங்க அப்படின்னா இது இந்த ராசிக்கும் பொருந்தும், விருச்சிக ராசி இல்லை லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த விஷயம் பொருந்தும். அவங்களும் பார்த்தீங்கன்னா யாரையா பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு காசு பணம் வரும், இவங்க யாரை பார்த்து கேட்குறாங்களோ. அப்போ இனிமேல் யாராவது ரிஷப ராசி லக்னம் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் இல்லை உங்கள் ஊரில் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட போய்ட்டு ஒரு 2 நல்ல வார்த்தை வாங்கிட்டு வாங்க, அன்னைக்கு காசு பணம் உங்களுக்கு நல்லா வரும். அப்போது இந்த பிறப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களோட பிறப்பு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இங்கேயே புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் நல்லாவே பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ஊருக்குள்ளே யார் எந்த ராசி எந்த லக்னம் அவங்கள போய் அன்னைக்கு போய் காலைல போய் செஞ்சுட்டு வந்தால் அந்த நாள் ஃபுல்லாக ஏதோ ஒரு வகையில் ஒரு காசு பணம் வரும். வியாபாரத்துலையோ ஏதோ ஒன்று வர வேண்டிய பணமோ ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ராசி லக்னத்தில் இருக்கவங்களுக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களே போய் இவங்களோட வயிற்றுக்கு எடுத்துப்பாங்க. இவங்க சாப்பிட்ற சாப்பாடே ஒரு நேரம் நல்லாயிருக்கும், இல்லை
நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக சாப்பிட்ருவாங்க. அதுவே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ராசி யார் அப்படின்னா இந்த ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னத்துக்காரங்க. அடிக்கடி இவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது ஒரு கோளாறு வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ஏதாவது டைஜஷனில் ஏதாவது பிரச்சனை வரும், அஜீரண கோளாறு வரும், இல்லை ஏதாவது ஒரு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பகுதியில் இவங்க கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றும் இல்லை, தனக்கு சுகர் இருக்குன்னு தெரியும், டயபிட்டிஸ் இருக்குன்னு தெரியும், ஒரு 2 ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ருவாங்க போன இடத்துல. இந்த மாதிரி எதையா ஒரு பிரச்சனையை இவங்களே ஏற்படுத்திப்பாங்க வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், குறிப்பாக ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அதில் மட்டும் கொஞ்சம் இவங்க ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு கூடுமான வரைக்கும் இவங்களால பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இவங்க இழுத்து வச்சுருவாங்க. இவங்களே கொண்டு வந்து ஒரு நோயை இவங்களுக்கு வர வச்சுக்கிடுவாங்க, அதுவும் சின்ன வயசுலேயே. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் இவங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வந்து குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல குழந்தைங்க இவங்களுக்கு பிறப்பாங்க. அதே போல் ஒரு குழந்தைய எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ரிஷப ராசியோ இல்லை லக்னத்தில் பிறந்தவங்களை போய் பாருங்கள். ஒரு குழந்தைய அவங்க வீட்டு குழந்தைய அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ரொம்ப எப்போ பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே ரொம்ப அதோட ரொம்ப அந்யூன்யமாக இருப்பாங்க. அந்த குழந்தைய எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. தன் குழந்தைய அவ்வளோ நல்லா பராமரித்து வளர்க்குறதுல முதன்மை ராசி யார் அப்படின்னா ரிஷப ராசி தான். அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். இவங்க வேற குழந்தை வேறங்கிற மாதிரி பிரிக்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு வந்து குழந்தை மேலே ஒரு அதீத அன்பு இருக்கும். அவங்க இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் இவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் இவங்களுக்கு பிறப்பாங்க. அப்படி அந்த மாதிரி அதாவது இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு குழந்தை தான் பிறக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அவங்க வீட்டில் ரொம்ப இவங்களும் அன்பாக இருப்பாங்க, அந்த குழந்தைங்களும் ரொம்ப இவங்க மேலே ஒரு அஃபெக்ஷனோட இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு 3ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு சந்திரன். நிச்சயமாக இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஏதாவது ஒன்று இருக்கும், ஒரு முனிசிபாலிட்டி பில்டிங் இல்லை ஒரு கார்பரேஷன் பில்டிங்கு, ஒரு இபி ஆஃபீஸு, அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கட்டிடம் ஏதாவது ஒன்று அங்கே இருக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படியான ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் தான் இவங்களோட குடியிருப்பும் இருக்கும். அப்படி ஒரு நமக்கு தாராளமாக தெரியும் இந்த மாதிரி என்ன ஒரு கட்டிடம் பக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு 4ஆம் அதிபதியும் சூரியன். அப்போ நிச்சயமாக இவங்களுக்கு வந்து இவங்க வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரியான அங்க அடையாளங்கள் நிச்சயமாக இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை ஒரு பேங்க்கு இல்லை ஏதோ ஒரு போலீஸ் பூத், ஏதாவது இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கட்டிடத்துக்கு பக்கத்தில் தான் இவங்க குடியிருப்பாங்க. நம்ம அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மனைவி, இவங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விருச்சிகம். செவ்வாய் 7க்கும் 12க்கும் ஒரே அதிபதி தான் இவங்களுக்கு, செவ்வாய் தான் வருவார். இந்த மனைவிங்கிற விஷயம் வரும்போது மட்டும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவியை தேர்ந்தெடுக்கிறதுலையும் இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கூடுமான வரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் கொஞ்சம் ப்ராக்டிக்கல், எப்படி சார் இது ப்ராக்டிக்கலாக ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் இதை எங்கேயாவது யாராவது இதை கடந்து வந்திருக்காங்க அப்படின்னா ஆமாங்க எங்களுக்கும் இந்த லைஃப்பில் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்ல வருவாங்க. எப்படி அப்படின்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, கணவன் மனைவியாக இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு வேலை விஷயமா இல்லை வேலை காரணமாக ஆளுக்கு ஒரு திசையில் இருக்காங்க, ஒரு டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. குறிப்பாக ஏன்னா இவங்களுக்கு செவ்வாய் தான் இவங்களுக்கு 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் பொறுப்படுத்துக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-14 வருஷம் இவங்க கொஞ்சம் பற்று இல்லாமல் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு பக்கம் இவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு கெரியரை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ஆனால் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு அந்யூன்யத்தோட வேலை மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 30 வருஷம் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக எப்படி சார் ஒத்து வரும், எல்லாரும் அதுக்காக கல்யாணம் பண்ணிவிட்டு எல்லோரும் பிரிஞ்சு போயிருக்கணுமா? நான் சொல்ல வர்றது அப்படி இல்லைங்க. இவங்க ஒரு பற்று இல்லாமல் இல்லை வேலை காரணமாக ஒருத்தர் மட்டும் ஒரு ஊரில் இருக்கிறது, ஒருத்தர் போயிட்டு வர்றது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டில் போய் ஹஸ்பண்ட் மட்டும் வேலை பார்ப்பாங்க, மனைவி ஒரு இடத்துல இருப்பாங்க, 2 பேரும் ஃபோன்லேயே பேசிப்பாங்க வருஷக்கணக்கில். அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்களில் யாராவது ரிஷப ராசி ரிஷப லக்னம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டையே வராது, அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். சரி சார் ஒரு வேளை இதெல்லாம் நடக்கலை, 2 பேரும் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னா அடுத்து பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்மூத் இல்லாத ஒரு இதுவாக கொண்டு போகும். முன்னாடி இந்த மாதிரி இருந்துட்டாங்க இயல்பாக, அதாவது வேலை காரணமாக 2 பேர் தனித்தனியாக இருந்துட்டாங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரைட், இந்த விஷயம் கொஞ்சம் அவங்க முடியும்னா இந்த விஷயத்த அதை முயற்சி பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கிறது சரியா, என்னால் அப்படி சேர்ந்து இருக்க முடியலையே சார் 2 பேரும் அப்படின்னா அது சரி, உங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கே அது ரொம்ப சரியான ஒரு விஷயமா இருக்கும் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்கு. அதே போல் இவங்களுக்கு 8ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியாக வருவார். யார்? குரு.
அவரே 2 வீட்டுக்கும் பொறுப்பெடுத்துக்கிறாரு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இவங்க பொதுவாகவே இந்த ரொம்ப துர்தேவதை வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். துர்தேவதைன்னா துர்காவை வழிபடுறது, இல்லை பிரித்திங்கரா தேவியை வழிபடுறது, அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு தெய்வங்களை வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பண்ணுறது சரியா அப்படின்னு கேட்டோம்னா, இவங்களுக்கு அந்த மாதிரி தெய்வங்களை போய் வழிபட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். சில காரிய வெற்றியெல்லாம் இவங்களுக்கு உடனே நடக்கும். ஒரு துர்கைக்கு போய் வழிபட்டுட்டு வராங்க ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு அப்படின்னா குயிக்காக ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இவங்க இந்த மாதிரியான ஒரு தெய்வங்களை பெண் தெய்வமாகவும் இருக்கலாம், ஆண் தெய்வமாகவும் இருக்கலாம், அந்த மாதிரி தெய்வங்களை பிடிச்சிக்கலாம். சரபேஸ்வரர் அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய காளி வழிபாடு, வக்ரகாளி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு உக்ரமான தெய்வங்களை வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு லாபங்கள் வர வர இவங்க கூடவே அதாவது இவங்க ஒரு மனக்கசப்போடையே ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல லாபங்கள் வருங்க. ஆனால் அந்த லாபங்கள் சேர சேர இவங்களுக்கு மட்டும் உள்ளுக்குள்ளேயே ஒரு கசப்பு தன்மை போய்கிட்டே இருக்கும். அந்த மனவு ஒரு சோர்வாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை அவங்க மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். வெளியில் இருக்கவங்களுக்கு கூட இருக்கவங்க நண்பர்கள் யாருக்குமே அதை பற்றி கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு கசப்பு தன்மை உள்ளே போய்கிட்டே இருக்கும், லாபங்கள் ஏற ஏற பார்த்தீங்க அப்படின்னா. அதே போல் இவங்களுக்கு 9ஆம் அதிபதியே 10ஆம் அதிபதியாக வருவார். சனிங்கிற கிரகம் தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறாரு. அப்படின்னா என்னங்க, இவங்களோட அப்பா தான் இவங்களுக்கு எல்லாமே. இல்லை இவங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னா ஒரு குரு, அவரை தான் இவங்க அப்பாவாக நினச்சி இவங்களோட லைஃப்பை நடத்துவாங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தில் தான் இவங்களுக்கு லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ரிஷபல் ராசி இல்லை ரிஷபல் லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னா அவரோட அப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராசிக்காரங்களுக்கு அந்த அப்பா ஏதோ ஒரு ஜென்மத்தில் அவர் தான் அப்பாவாக இருந்திருப்பாரு, திருப்பி ஒரு மகனாக இருந்திருப்பாரு. இந்த ஜென்மத்திலையும் இந்த பிறவிலையும் திருப்பி அதே மாதிரி ஒரு பிறப்பு 2 பேருக்கும் நடக்கும். அப்படி ஒரு அன்னுனியமாக இருப்பாங்க. இவங்க எந்த காலத்துலையும் இவங்க அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அப்பாவும் இவங்க மேலே ரொம்ப ஒரு பாசமாகவும் பிரியமாகவும் இருப்பார். இவங்களுக்கு என்ன அப்படின்னா, தொழில் அமையும் போது, அதாவது இவங்க அப்பாவோட ஒரு நல்ல தொழில் செய்வாங்க. இவங்களுக்கு என்ன 9ம் 10ம் ஒரே அதிபதியாக வராதனால தொழிலில் ரொம்ப பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இவங்களுக்கு தொழில்னு ஒன்று தொடங்கி பண்ணுறாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக அந்த இண்டஸ்ட்ரீஸு, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் நடத்துறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க இந்த ரிஷபலக்காரங்க. பிற்காலத்தில் தொடங்கினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃபில் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ராசிக்காரங்க பார்த்தீங்க, இந்த ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொழில் நல்லா மேலே கொண்டு வந்துருவாங்க. தான் அப்பா செஞ்ச தொழிலையே எடுத்து இவங்க பல மடங்கு அதை முன்னேற்றி கொண்டு வர திறமையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இவங்க ஒருத்தர் குருவாக இவங்க இது பண்ணிட்டாங்க, தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த குருவை இவங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தாலே போதும், இவங்களுக்கு லைஃப்பில் மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று இவங்க அப்பாவை குருவாக நினச்சி வழிபடலாம், இல்லை அப்பாவை கண்டிப்பாக வழிபடணும். அதே மாதிரி இவங்க குருமார் யாரை இவங்க குருவாக ஏற்றுக்கிறாங்களோ அந்த குரு வழிபாடு இவங்க வச்சுக்கிட்டாலே போதும், இவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இவங்க கையில் கொண்டு கொடுத்துட்டு போயிடும் எந்த சூழ்நிலையும். ஏன்னா இதில் சில பேர் சொல்லுவாங்க, சார் ரிஷப லக்னமாச்சே, அப்போ இவங்களுக்கு 9ஆம் அதிபதி ஏதாவது பாதகம் பண்ணிடுவாரா? அது வெறும் 5லேருந்து 10% தாங்க. அது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம். இவங்களுக்கு அப்பா தான் எல்லாமே. இவங்க அப்பாவை இவங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களோ, இல்லை எவ்வளோ களவு இவங்க ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ, இவங்களுக்கு அந்த லெவலுக்கு இவங்களுக்கு லைஃப்பில் வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னம் இருக்கவங்களுக்கு ஒரு 70% கூடி வந்துருங்க. இப்படி தான் இருக்கும் இவங்களோட குணாதிசயங்கள். இவங்களுக்கு இதுக்கு தாண்டி இவங்களோட குணாதிசயங்கள் அவங்களோட சார்ட்டை பொறுத்து, அதாவது அவங்களோட ஹாரோஸ்கோப்பை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். ஆனால் இப்போ நான் சொன்னதெல்லாம் கூடுமான வரைக்கும் அவங்க ஜாதகத்தில் இப்படி இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு லைஃப் இப்படி தான் போகும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்களுக்கு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க ஒரு குரு வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. துர்தெய்வதை வழிபாடும் பண்ணலாம். அதே மாதிரி குரு வழிபாடு, அதாவது ஒரு சாய்பாபாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு சித்தர் வழிபாடு, தன் அப்பாவையே அவங்க ஒரு குருவாக நினச்சி வழிபடுறது, இதெல்லாம் செஞ்சாலே போதும் இவங்களுக்கு லைஃப்பில் எந்த தடை இல்லாமல் லைஃப்பில் மேலே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. எதை பற்றி இவங்க கவலைப்படவே வேண்டாம். இன்றைக்கி நான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசி இல்லை ரிஷப லக்னத்தை பற்றின எப்படி இருப்பாங்க, அந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுக்கான தெய்வங்கள் எப்படி வழிபடலாம், அவங்க எதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், அவங்களோட லைஃப் எதை நோக்கி போகும், எதை பற்றியும் கவலைப்படாமல் எப்படி ஒரு லைஃப்பை கொண்டு போகிறதுங்கிற பற்றி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜோதிட தகவல் உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை ரிஷப ராசி இல்லை லக்னம் உங்கள் வீட்டில் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, இப்போவே குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களை பொருத்தி பாருங்கள், கண்டிப்பாக மேட்ச் ஆகி வரும். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.